ஹாய், நான் மேகலா. வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு. வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்தால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலும் மேலும் வீடு வாங்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். இருக்கிற வீட்டில் வாஸ்து கோளாறு இருந்தாலுமே அது வாஸ்து கிரகலட்சுமியை வழிபாடு செய்தோன்னா அந்த வாஸ்து தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவை நம்ம வீட்டோட நிலவாசலில் மேலே தான், அதாவது நிலவாசல் வீட்டுக்கு உள்ள மேலே கிரகலட்சுமி ஃபோட்டோவை வைக்கணும். வேறு எந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் வைக்கக்கூடாது. வாஸ்து கிரகலட்சுமி பூமாதேவி, பூமி தாய். நம்மளுக்கு வீடு, நிலம், தோட்டம், துறவை இதெல்லாமே வாங்கி கொடுக்கும். வாஸ்து கிரகலட்சுமியை வீட்டோட தலைவாசலுக்கு மேலே உள்பக்கத்தில் மாட்டி இதற்கு தினமுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்தால் நம்மளுக்கு 16 செல்வங்களை பெற்றுத்தரும். 16 செல்வங்கள்: கல்வி, அறிவு, நீண்ட ஆயுள், சாமர்த்தியம், இளமை, வீரம், மரியாதை, பொன், பொருள், புகழ், செல்வம், நிலம், நல்ல சன்னதி, நல்ல சூழல், நல்ல ஆரோக்கியம், விடாமுயற்சி, வெற்றி, இந்த 16 செல்வங்களையும் நம்மளுக்கு தரும். கிரகலட்சுமி ஃபோட்டோ இல்லைன்னா கிரகலட்சுமி ஃபோட்டோ வாங்கி அதை தலைவாசலில் மாட்டி வைக்கணும். அஷ்டலட்சுமி ஃபோட்டோ இல்லை லக்ஷ்மி தாமரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ எல்லாமே பூஜை அறையில் வச்சு தான் வழிபாடு செய்யணும். இந்த ஃபோட்டோவை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. இது தலைவாசலில் மட்டும்தான் வச்சு வழிபாடு செய்யணும். வாஸ்து கிரகலட்சுமியை வழிபாடு செய்கிறது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது நல்லது. தினமுமே வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிற அன்னைக்கு தீபம் ஏற்றுறது இந்த கிரகலட்சுமிக்கு தீபம் ஏற்றுறது நிலைவாசலுக்கு வெளியில் நம்ம வாசலுக்கு நேராக கோலம் போடுவோம்ல, அந்த கோலத்தில் தீபம் ஏற்றணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கும்போது வெள்ளிக்கிழமை அரிசி மாவு கோலம் தான் போடணும். அரிசி மாவு கோலம் போட்டு அதில் 16 தீபங்கள் ஏற்றணும். முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும்போது 16 தீபம் ஏற்றுறதுக்கு 16 வெற்றிலை எடுத்துருக்கணும். 16 1 ரூபா காயின் எடுக்கணும். 16 மண் அகல் விளக்கு. தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் பயன்படுத்திக்கலாம். திரி மஞ்சள் திரி தான் பயன்படுத்தணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் 16 தீபம் ஏற்றிட்டு மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போட்டுப்போல, அந்த கோலத்தில் முதல் நாள்னு சொல்லி சனிக்கிழமை 1 தீபம் ஏற்றணும். 2ஆவது நாள் 2 தீபம், 3ஆவது நாள் 3 தீபம்னு சொல்லி 16ஆவது நாள் 16 தீபம் ஏற்றணும். இப்படி தினமுமே வாஸ்து கிரகலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். வெற்றிலைக்கு மேலே நம்ம 1 ரூபா நாணயம் வச்சுருப்போம். அந்த 1 ரூபா நாணயத்தில் தாமரைப்பூ கிடச்சா தாமரைப்பூ வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணணும். ஓம் கிரகலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி 108 தடவை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும். இந்த வெற்றிலை மேலே வச்சுருக்க 1 ரூபா நாணயம் இருக்குல்ல, அந்த நாணயத்துக்கு மேலே குங்கும அர்ச்சனை பண்ணணும். கிரகலட்சுமி பச்சை கலரில் புடவை கட்டியிருந்தால் பச்சை கலர் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். சிவப்பு புடவை கட்டியிருந்தால் சிவப்பு நிறத்தில் உள்ள தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும். சொந்த வீடு அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.